ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க, நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிக்கு கால் பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெண்பா குட்டி இருக்காங்க இல்லையா, நான் மல்லி அம்மாவை என்னை மன்னிக்க சொல்லுங்கள், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிக்க சொல்லுங்கள், அவன் எனக்கு வேணும், திரும்ப வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நம்ம விஜய் இல்லைம்மா அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கால் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயும் எடுத்து கால் பண்ணுறாருங்க. ஆனால் என்னென்னா ஆப்போசிட் சைடில் மல்லி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாபு இருக்கார் இல்லையா, மல்லியோட அண்ணா, அவர் வந்து மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு கையில். யாரா கால் பண்ணுறான்னு பார்க்குறாரு. பார்த்தா நம்மளோட விஜய். அட்டன் பண்ணோடனே, ஏன் சார் உங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? ஏற்கனவே உங்களால் தான் என் குடும்பம் இந்த கதியாக இருக்குது. மறுபடியும் கால் பண்ணி ஏன் என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுறாருங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற விஜய் என்ன பேசுறதுன்னே தெரியாமல், இல்லைங்க என்னோட பொண்ணு பேசணுமா, அதுக்காக தான் பண்ணேன். இனிமேல் உங்கள் பொண்ணு நீங்கள்னு சொல்லிட்டு சும்மா ஃபோன் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறதுனால தான் என் குடும்பம் கெடுது. ஏற்கனவே கிராமத்துலேருந்து எங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு பத்தலையா? மறுபடியும் இங்கேருந்து நாங்கள் இப்போ எங்கேயாவது போகணுமா, இல்லை நாங்கள் நிம்மதியாக வாழணுமா, இல்லை சாகணுமா சொல்லுங்கள். எங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கீங்களா? எங்கள் குடும்பத்தில் வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாருங்க. நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது ஒரு பக்கம் போகட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வராருங்க ஹாலுக்கு. அங்கே வந்தால் நம்மளோட குண்டு பாட்டி இருக்காங்களே, ரஞ்சிதா குண்டு பாட்டி, 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. குண்டு பாட்டி நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாரு, நான் வீட்டை விட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன்றாங்க. உடனே நம்ம விஜயும், நீங்களும் போயிட்டா மல்லிக்கு யார் இருக்கா? மல்லி இல்லைங்க, வெண்பாவுக்கு யார் இருக்கா? ஸோ நீங்கள் இருங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம குண்டு பாட்டி, இல்லை முடியாது, நான் போகிறேன், எனக்கு என்ன மரியாதை இருக்குது, நான் சொல்கிறத யார் கேட்குறா? அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்ட விஜய், சரி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுவேன், உங்கள் காலில் வில்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம குண்டு பாட்டி, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் செய்கிறேன்னு சத்தியம் பண்ண போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயம், சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்கவும், மல்லி இனிமேல் அந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அப்படியே அவள் திரும்பி வந்தாலும் நீ ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயம், நானாக நினச்சாலும் அவளை என்னால் ஏற்றுக்க முடியாது, இனிமேல் மல்லி இந்த வீட்டுக்கு வரமாட்டா, அதுக்கு சத்தியம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை பேட்ட குண்டு பாட்டி, இல்லை முடியாது, நீ சத்தியம் பண்ணியே தரணும் அப்படின்றாங்க. நம்ம விஜயோ வேறு வழி இல்லாமல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரஞ்சிதாவுக்கு ஒரே சந்தோஷங்க. சக்காலத்தி வீட்டை விட்டு போயிட்டா, இனிமேல் அடுத்து நம்ம தான் அப்படின்ற ஒரு பில்டப்பில் இருக்காங்க. உடனே நம்ம வெண்பா குட்டி மேலேருந்து சத்தம் போடுறாங்க. உடனே விஜய் மேலே போயிட்டு என்னம்மான்னு கேட்க, நீங்கள் மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை, மறுபடியும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம விஜய் கால் பண்ணுறாருங்க. ஆனால் என்னங்க ரிங் போயிட்டுருக்கு, எடுக்கலை. எப்படிங்க எடுப்பாங்க? ஒரு மனசை போட்டு சும்மா குத்தி கண்ணாடியை போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சி அமிச்சா எப்படிங்க திரும்ப ஒட்ட வைக்கிறது? கஷ்டங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் யார் பார்த்துட்டீங்களோ எல்லாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திட்டு போயிடுங்க. டாடா, see you, bye bye.